என்னடா இது நடப்பதற்கு வந்த சோதனை என்பது போல் தஞ்சையில் உள்ள அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் நடைபயிற்சி செய்வதற்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அன்னை சத்யா விளையாட்டு அரங்கம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் இயங்கும் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கமாகும். இங்கு சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை பயிற்சி மேற்கொண்டு வருகின்றார்கள். இதில் குறிப்பாக நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம், இறகு பந்து மைதானம், சிந்தடிக் ஓடுதளம் போன்றவற்றில் பயிற்சி பெறவும் விளையாடுவதற்கு உரிய கட்டணத்தை ஒவ்வொருவரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளத்துக்கு ஆன்லைன் மூலம் செலுத்தி பயிற்சி பெற்று வருகிறார்கள். இந்த விளையாட்டு அரங்கில் தினமும் காலை மாலை வேளைகளில் 1000க்கும் மேற்பட்டோர் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அதிகாலை 4:30 மணி முதல் காலை 9 மணி வரையும், மாலையில் 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கு தற்போது நடைபயிற்சி மேற்கொள்பவர்களிடம் கட்டணம் வசூலிப்பதாக அறிவித்து நேற்று முதல் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. இது நடைபயிற்சி மேற்கொள்பவர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. அதாவது மாதந்தோறும் ரூபாய் 50 கட்டணமும் ஜிஎஸ்டி ரூபாய் 9 சேர்த்து 59 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், அவ்வாறு செலுத்தியவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு நேற்று முதல் கட்டண வசூல் செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வாறு கட்டணம் வசூலிப்பது நடைபயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கட்டணத்தையும் ஆன்லைன் மூலம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஊழியர் ஒருவர் தனியாக நியமிக்கப்பட்டு அவர் QR கோடு அடங்கிய அட்டையுடனும் நுழைவு வாயில் பகுதியில் நின்று கொண்டு வசூலிக்கிறார். பணம் செலுத்தியவர்களின் பெயர்களை நோட்டில் தனியாக குறித்துக் கொண்டு அவர்களுக்கு புகைப்படம் ஒட்டிய அடையாள அட்டையும் வழங்குகிறார். தமிழக அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மக்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணும் வகையில் நடப்போம் நலம் பெறுவோம் என்ற திட்டத்தை தொடங்கி நடைபயிற்சி மேற்கொள்ள அறிவுறுத்தியது. அரசே நடைபயிற்சி மேற்கொள்ள ஊக்குவிக்க வரும் நிலையில் தற்போது தடை ஏற்படுத்தும் வகையில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களிடம் இருந்து கட்டணம் வசூலிப்பதற்கு பெரும் எதிர்ப்பு கிளப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.